ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். நம் முன்னோர்கள் தன் பின்னால் வரும் சந்ததியினர் ஒவ்வொருவரும் நன்கு வாழ வேண்டும் என்ற நோக்கில் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து பல பண்டிகைகள், கோயில்கள், விழாக்கள் என நடத்தி விரதம் முதலியவற்றை அறிவுறுத்தி அதன் மூலம், அதாவது அவற்றை நாம் கடைபிடிக்கும்படியாக செய்து அதனால் நாம் பல நற்பலன்களும் பெறும்படியாக செய்துள்ளனர். அத்தகைய வழியில் இந்த மாதம் வருகின்ற, அதாவது 21/3/2019 அன்று வருகின்ற உத்திர நட்சத்திரத்திற்கு அதிக மகத்துவம் உண்டு. இது பங்குனி உத்திர திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இதை பற்றிய சிறப்புகள் மற்றும் கொண்டாடுவதால் ஏற்படும் நன்மைகள் முதலியவற்றை இன்றைய பதிவில் பார்ப்போம். தெய்வ திருமணங்கள் மிக அதிகமாக இந்த திருநாளில் நடைபெற்றுள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் நாள்தான் பங்குனி உத்திர நாளாகும். மேலும் உத்திர நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் ஆவார். அன்றைய தினம் பௌர்ணமியும் வரும்பொழுது சூரியன் சந்திரனால் இரட்டை சிறப்புகள் கிடைக்கின்றன. இந்த புண்ணிய நாளின் மகத்துவத்தை சொல்லி மாளாது. தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமன் சீதையையும், லக்ஷ்மணன் ஊர்மிளையையும், பரதன் மாண்டவியையும், சத்ருகுணர் ஸ்ருதிகீர்த்தியையும் மணந்த நாள் இந்நாளே. 27 நட்சத்திர கன்னியர்களை சந்திரன் மனைவியாக ஏற்றுக்கொண்டதும் இந்நாளே. ஸ்ரீரங்க பெருமான் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடந்த நாளும் இதுவே. செல்வத்துக்கு ராணியான ஸ்ரீ மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுஷ்டித்துதான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உறையும் பாக்கியம் பெற்றாள். மேலும் மகாலட்சுமியின் அவதார நாளும் பங்குனி உத்திரமே. இது மட்டுமல்ல, ஸ்ரீ வள்ளியின் அவதார தினமும் பங்குனி உத்திர நாளே ஆகும். பார்வதியை சிவபெருமான் கரம் பிடித்த நாளும் பங்குனி உத்திர தினத்தில்தான். மேலும் முருக கடவுள் தெய்வானியை திருமணம் புரிந்த நாளும் இன்றே. சிவபெருமான் தன் பத்தினி பார்வதியோடு திருமண கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்துள்ளதாக ஒரு வரலாறும் உள்ளது. அந்த நாளும், அந்த புண்ணிய நாளும் பங்குனி உத்திரமே ஆகும். அது மட்டுமல்ல, அன்னை ஸ்ரீ மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காட்சி தந்ததும் இந்நாளே ஆகும். இப்படி எக்கச்சக்க தெய்வீக திருமண வைபவங்கள் நடைபெற்ற இந்த தினத்தில் திருமண வயதில் உள்ள பெண்கள் இந்த தினத்தில் விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று வணங்கி தன்னால் இயன்ற அளவு அன்னப்பிரசாதத்தை விநியோகித்தால் நிச்சயம் திருமணம் விரைவில் கைகூடும் என்பது உறுதி. திருமணமான பெண்கள் தன் கணவன் மற்றும் குழந்தைகள் பெரியவர்களுடன் கோவிலுக்கு சென்று அபிஷேக பொருட்கள் வாங்கி பகவானுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு பின்னர் தன்னால் இயன்ற தான தர்மங்களை செய்தால் வாழ்க்கை நன்கு அமையும் என்பது உறுதி. மேலும் விளக்கு பூஜை செய்யும் வழக்கம் உள்ளவர்கள் அன்று செய்தால் நன்மை பயக்கும். ஏனெனில் பங்குனி மாதத்தில் ஏற்றிய தீபத்தில் சிவனும் பார்வதியும் ஐக்கிய சுரூபமாக காட்சி தருவதாக ஐதீகம். மேலும் சில கோயில்கள் பங்குனி உத்திரத்தன்று தீர்த்தவாரி நடைபெறும். அப்பொழுது அந்தந்த தலங்களில் உள்ள கடல், ஏரி, ஆறு, குளம் என இவற்றில் அந்த நேரத்தில் நீராடினால் மிகுந்த புண்ணியமும் பாக்கியமும் கிட்டும். அனைவரும் பங்குனி உத்திர திருநாளை நன்கு பயன்படுத்தி எல்லா நலமும் வளமும் பெற ஸ்ரீ கிருஷ்ணனை மனதார வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.